வீட்டில் இந்த பிரெட் எல்லாம் பண்ணி வச்சா அப்பப்போ வயிறு பசிக்கு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி கோதுமை மாவு மைதா மாவுன்னு ரெண்டையும் கலந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பத்தாதுக்கு புது டின்னு வேறு வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் பிரெட் மாதிரி ஷேப்பெல்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்து நல்ல ஈஸ்ட்டு புஃப்னு வந்துச்சு. ஸோ நல்லா டபுள் சைஸ் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் பசஞ்சு கடையில் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு டின்னுக்குள்ளே தூக்கி வச்சு பார்த்தா ஒரு சிறு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. மாவு கொஞ்சம் கம்மியாக பசஞ்சிட்டேன் போல். அது டபுள் சைஸ் ஆகி கூட டின்னு ஃபுல்லாக நிரம்பவே இல்லை. சரி பரவாயில்லன்னு அந்த மேலே அந்த எக்கெல்லாம் தடவிட்டு உள்ளே அனுப்பி எடுத்தா பிரெட் எல்லாம் சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தட்டையை சப்பி போன பிரெட் மாதிரி வந்து தொலைஞ்சிட்டு இதை நான் ஸ்லைஸ் பண்ண முடியாத. பேசாமல் சாயங்காலத்துக்கு இந்த கார்லிக் பிரெட் மாதிரி பண்ணலான்னு சரிசமமாக பிக்கலான்னு பார்த்தா தரையோட தரையாக சரிஞ்சுக்கிட்டு அது போயிடுச்சு. சரி இப்பவும் ஒன்றும் கெட்டு போல் இது பீஸா பிரெட்டாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு மேலே சாஸ் எல்லாம் தடவி இந்த இதர காய்கறி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் மேலே போட்டு மலை சாரல் மாதிரி சீஸ் எல்லாம் போட்ட உடனே மேக்கப் போட்ட மூஞ்சி மாதிரி அழகாக ஆயிடுச்சு. 5 நிமிஷம் வச்சு எடுத்தா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பண்ண பிரெட் 5 நிமிஷத்தில் காலி. ஆனால் அந்த ஈஸ்ட் ஸ்மெல்லு தான் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு.